எனவே நீங்கள் திருமணம் முடிக்காத விஷயமாக யோசிக்க வேண்டாம், திருமணம் முடிப்பது விஷயமாகத்தான் நீங்கள் ஆலோசிக்க வேண்டும். நல்ல ஜோடிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சஹாபிகளுக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியதாக நாம் பார்க்கிறோம். முக்கியமான விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஹலாலான அந்த திருமணம் முடிப்பதன் மூலமாக எவ்வளவு பயன்பாடுகள் ஏற்படுகிறது, நன்மைகள் ஏற்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் ஹலாலான திருமணம் செய்து வாழும்படி சொல்லுகிறது. ஹராமின் பக்கம் நெருங்கவே கூடாது. நிக்காகினால் உண்டான பலன்கள் என்ன வரிசைப்படுத்தி பேசுகிறார்கள் அருமை சகோதரர்களே. ஆம், திருமணத்தின் மூலமாக மனித குலம் பாதுகாக்கப்படுகிறது. ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனபதியிலிருந்து இந்த உலகத்திற்கு இறக்கியதற்கு காரணமே என்னவென்று கேட்டால் மனித குலம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்பர் 2, உம்மத்துமார்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். உம்மத்தை இஸ்லாமியா உடைய அந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, பல குடும்பங்களில் பார்க்கலாம். நாம் இருவர் நமக்கொருவர் என்பார்கள், நாம் இருவர் நமக்கு இருவர் என்பார்கள். 2 பிள்ளைகளுக்கு மேல் வேண்டாம் என்கின்ற முடிவுக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருமை சகோதரர்களை, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் என்னவென்று கேட்டால் தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத் ஃபஇன்னி முகாசிரும் பிக்குமுல் அன்பியா யௌமல் கியாமா. என்னுடைய உம்மத்துமார்கள் அதிகமாக இருப்பதை பார்த்து நான் பெருமிதம் கொள்வேன் மறுமை நாளிலே. நீங்கள் அதிகம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனைய இறை தூதர்களுக்கு முன்னால் என்னுடைய உம்மத்தின் எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையின் பலம் அங்கே நிரூபிக்கப்படுவதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனே என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில குடும்பங்களிலே திருமணம் முடித்தவுடனே அவசரப்படாதீர்கள், ஓரிரு ஆண்டுகள் ஆகட்டும், மெதுவாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த வரட்டு உபதேசங்கள்லாம் நமக்கு தேவை கிடையாது. மாறாக திருமணம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் என்றால், திருமணம் முடிந்த கையோடு பிள்ளை பேற்றை பெற்றுக்கொள்வது அது 2வது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையை பெற்றெடுத்தோம் என்றால் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாலும் மகிழ்ச்சி அடைவோம், ஆனால் பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைய வேண்டும். சமீப காலத்திலே வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள், ஒரு பெண் பிள்ளையை பெற்றதற்காக வேண்டி ஒரு தாயை கடுமையான முறையில் கொடுமைப்படுத்தியதன் பேரிலே அந்த தாய் தம்மையே மாய்த்து கொள்கின்ற அந்த நேரடி வீடியோ, அந்த அந்த பெண்ணினுடைய அந்த வாக்குமூலத்தை தாங்கள் கேட்டிருப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு துக்கம்.